الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في الفرقان العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنه سابق بالخيرات بإذن الله ذلك هو فضل الكبير. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனின் அன்பும் கருணையும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானினுடைய அன்பும் கருணையும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் நாம் இந்த ரமலான் மாதத்தில் அமர்ந்து அமல் செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மறுமையிலே அந்த சொர்க்கத்தில் நுழையும் நபர்கள் அதை ஒரு 3 படித்தரமா நாம பார்க்கலாம். ஒரு கூட்டம் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழையும், கேள்வி கணக்கே கிடையாது. இன்னொரு கூட்டம் நடுநிலையாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய அருளினால் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அல்லாஹ் அவங்க மேல அருள் செஞ்சு சரிப்போங்கப்பா அப்படின்னு நல்லா என்ன செய்வான், சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். மூன்றாவது உள்ள ஒரு நபர்கள் பெரும் பாவிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையால் பெரிய பெரிய பாவமா செஞ்சிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை குனிந்தவர்களாக தன்னை ஈமான் கொண்ட ஒரே ஒரு நோக்கத்திற்காக என்ன செய்வாங்களாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் பேரை சொல்லி என்னை ஈமான் கொண்டிருக்கான் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ் என்ன செய்வாங்க, பரிந்து பேசி அவரை சொர்க்கத்திற்கு நுழைய 3 நபர்கள். அல்லாஹ் தஆலா அருள்மறை குர்ஆன்ல சொல்றான், நாம் வேதக்காரர்களாக ஆக்கி வைத்த, நம்ம எல்லாருமே குர்ஆனுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள். இந்த நாம யார ஆக்கணுமோ அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டம் எப்படி இருக்கு, தனக்குத்தானே அநியாயம் செய்பவர்களாக. அல்லாஹ் எதை சொன்னானோ அதையும் செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் எதை விட சொன்னானோ அதை அப்படியே என்ன செய்வாங்க. இப்படி தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி இருக்கும், அல்லாஹ் எதையெல்லாம் கடமையாக ஆக்கினானோ அதை மட்டும், இப்போ லொஹர் தொழுகனா லொஹர் ஃபர்லு 4 ரக்காத், அதை மட்டும்தான் அவர் தொழுவாரு, முன்சுன்னு தொழ மாட்டார். அசர் 4 ரக்காத் அதை மட்டும்தான் தொழுவாரு, முன்சுன்னு தொழ மாட்டார். இதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். மூன்றாவதாக ஒரு கூட்டம், அதாவது நன்மைகளை கொண்டு முந்தியவர்கள். எதுவெல்லாம் நன்மையோ எல்லாத்தையுமே பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா முன் சுன்னத்து, ஃபர்லு, பின் சுன்னத்து, நஃபில் என்பதாக எல்லா விதமான அமல்களையும் செய்யக்கூடிய, இது தொழுகையில மட்டும் கிடையாது, எல்லாத்திலையுமே அல்ல இதெல்லாம் கடமையாக ஆக்கி இருக்கிறானோ சொல்லக்கூடிய ஒரு சின்ன திக்ராத்துகளாக இருக்கட்டும், பிற மக்களுக்கு பின்ன பேசுற அந்த பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே சாபிக்கும் இல்ல ஹைராத், நன்மையை கொண்டு முந்தியவர்களாக இருப்பாங்க. இந்த 3 பிரிவினர்களை நாம் என்ன செய்யலாம், குர்ஆனுடைய வசனங்கள்ல பார்க்கலாம். இப்ப சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இந்த 3 பிரிவினர்கள்ல ஹதீஸ்ல வரும் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரு இந்த நன்மையை கொண்டு முந்தியவங்களா இருக்கிறாங்கல்ல, என்னென்னலாம் எதுவெல்லாம் எல்லாத்தையுமே சாபிக்கும் இல்ல ஹைரா, நன்மை கொண்டு முந்தியவர்களாக இருக்கிறாங்கல்ல, நாமெல்லாம் நன்மை கொண்டு முந்தியவர்களாக இருக்கணும். அவங்க கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போயிருவாங்க, கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போயிருவாங்க. 2வதா யாருன்னு சொன்னா, கடமையானதை மட்டும் செஞ்சவங்க. ஒரு முன்சுனத்து ஒரு பின்சுனத்து சொல்ல மாட்டாங்க. ஜகாத்துனா ஜகாத் மட்டும்தான், சதக்கா கிடையாது. அல்லாஹ் எதை கடமையா ஆக்கி இருக்கிறானோ அதை மட்டும் செஞ்சவங்க. இவங்க அல்லாஹ்வினுடைய அருளினால் சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்வாங்க, நுழைவாங்க. 3வதாக யாருன்னு சொன்னா, இவங்க பாவங்களா செஞ்சவங்க.
1-2 நன்மைகளை மட்டும் செஞ்சு பாவங்களா செஞ்சவங்க களிமா சொன்ன ஒரே ஒரு பாவத்துக்காண்டி, களிமா சொன்ன ஒன்னே ஒண்ணுக்காக வேண்டி, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டதுக்காண்டி நபியினுடைய பரிந்துரையால் அவங்க என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. நாம எல்லாருமே நன்மையில முந்தையவங்களா இருக்கணும். எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நன்மையில முந்தையவங்களா இருக்கிறாங்களோ, தபூக்குடைய யுத்தத்துக்காண்டி நிதி திரட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரை மிந்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிந்தணும்ன்ற எண்ணத்துல வீட்டுல இருந்து பாதி எட்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வீட்டுல எதை விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாதியை நான் எட்டு வந்துட்டேன். அதே கேள்வி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும்தான் விட்டு வந்திருக்கிறேன், மிச்சம் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன்றாங்க. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இன்னைக்கு நோன்பு வச்சவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டா, நான் நோன்பு வச்சேன். இன்னைக்கு ஒரு நோயாளியை விசாரிச்சவங்க யாருப்பா, நான் நோயாளியை விசாரிச்சேன். இப்படி எந்த ஒரு நன்மையான காரியத்தை கேட்டாலும் அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, முன்னாடி இருந்தாங்க. இப்படி நன்மையில முந்தியவங்களா எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் குர்ஆனை இறங்கிய விதத்துல கேட்கணும்னு ஆசையா இருக்கோ, யார் யாருக்கும் குர்ஆன் எப்படி இறங்குச்சோ அப்படி கேட்கணும் யார் யாருக்கும் ஆசையா இருக்கோ, அவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறத கேளுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த செய்திய இந்த நன்மையில முந்திய ஆளா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்லுவாங்க. இப்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு போறேன்னு சொல்ல, ஒரு நன்மையான காரியங்களை ஒரு நன்மையான விஷயத்தை சொல்றதுல கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாபிக்கும் பில் கைராத் நன்மையில முந்தியவங்களா இருக்கிறாங்க. ஒரு வயதான ஒரு மூதாட்டி, அவங்களுக்கு பணிவிடை செய்ய ஆள் தேவை, பணிவிடை செய்ய ஆள் இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பணிவிடை செய்யலாம்னு போய் பாக்குறாங்க, எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு, தண்ணி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது, காய்கறி எல்லாம் நறுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. 2வது நாள் போய் பாக்குறாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. ஆனா நோட்டை எடுத்து பாக்குறாங்க, அந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்யறதுக்குண்டான ஆள் யாருமே இல்லை, அந்த ஆளுடைய பேர் அதுல இல்ல. இப்ப என்னடான்னு ரொம்ப நைட்லாம் வெயிட் பண்ணி பார்க்கும்போதுதான் தெரிய வருது, இரவு நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இந்த வயதான மூதாட்டிக்கு தேவையான எல்லா தேவைகளும் செய்யறவங்களா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுல நன்மையில முந்தவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் சாபிக்கும் பில் கைராத். எதுவெல்லாம் நன்மையோ அந்த நன்மையில் போட்டி போட்டவர்களாக, அந்த நன்மையை முந்திக் கொண்டு செய்தவர்களாக நாம இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவரையும் சாபிக்கும் பில் கைராத்தாக நன்மையில் முந்தியவர்களாக ஆக்கி வைப்பானாக. கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்தின் நுழையும் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்து புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.